அண்மை செய்தி. ஊரக வளர்ச்சித்துறையின் சாதனைகளை பட்டியலிட்டு தமிழ்நாடு அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சியில் ஊரக வளர்ச்சித்துறையின் மூலம் கிராமப்புறங்கள் சிறப்பான முன்னேற்றம் அடைந்துள்ளதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிராமப்புறங்களில் சிறப்பான முன்னேற்றம் அடைந்துள்ளதாக தற்போது அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. மாவட்ட அளவில் 511 வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு 92,003 இளைஞர்கள் பல்வேறு நிறுவனங்களில் பணியமர்த்தப்பட்டு உள்ளனர் என்று தற்போது அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. ஊரக வளர்ச்சித்துறையின் சாதனைகளை பட்டியலிட்டு தமிழ்நாடு அரசு தற்போது அறிக்கை வெளியிட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கொள்ளுங்கள். வணக்கம். ஊரக வளர்ச்சித்துறையின் மூலம் கிராமப்புறங்களில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1484 கோடியில் 6208 ஊரக சாலை மேம்பாடு, 2,97,414 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 4035.65 கோடியில் கான்கிரீட் கூரைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் ஊராட்சித்துறையை பொறுத்தவரையில் உள்ளாட்சித்துறை சிறப்பாக முதலமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக திகழ்ந்த போது கிராமப்புறங்களில் முன்னேற்றத்தில் தனி கவனம் செலுத்தி சிறப்பான பல திட்டங்களை செயல்படுத்தியதாகவும் அதன் தொடர்ச்சியாக கிராமங்களின் வளர்ச்சிக்கான சிறப்பான பல திட்டங்களை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வருவதாகவும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் உத்தமர் காந்தி விருது, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், ஊரக சாலை மேம்பாட்டு திட்டம் என பல்வேறு திட்டங்கள் தொடர்ச்சியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறது. பெரியார் நினைவு சமத்துவபுரம், நமக்கு நாமே திட்டம், சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் என ஏராளமான திட்டங்கள் மக்களுக்கு சென்று சேரக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசின் தரப்பில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் 511 வேலைவாய்ப்பு முகாம்கள், இளைஞர் திறன் விழாக்கள் ரூபாய் 4.01 கோடி செலவில் மாவட்ட அளவில் நடத்தப்பட்டு 92,003 இளைஞர்கள் பல்வேறு நிறுவனங்களில் பணியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அண்மை விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நந்தினி.